ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேற்று ஈவினிங் எங்கே போனோம்னு சொல்லி பார்த்தா, விசிட் ஜப்னான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டவங்க. யாழ்ப்பாணம் முற்றவெளி அரங்கில் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. இப்போ நாங்கள் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே எல்லா விதமான விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட கேஆர்எஸ் ஷனா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய முற்றவெளி அரங்கு. பொதுவாக பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த யாழ்ப்பாணத்தின் முற்றவெளி அரங்கில் தான் நடைபெறும். இங்கே 15, 16, 17ஆம் திகதிகளில் இந்த 3 நாட்கள்லையும் கலை நிகழ்வுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் சம்பந்தமான எல்லாமே இன்றைக்கு நடைபெற உள்ளது. இங்கே கைவினை பொருட்கள், அதாவது கைகளால் செய்யப்பட்ட கைத்தொழில், சிறு கைத்தொழில் முயற்சியாளர்களுடைய கைவினை பொருட்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் பார்வைக்காக. அதே நேரம் உணவு திருவிழான்னு சொன்னால் அனைத்து வகையான உணவுகளையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக கடல் உணவு இங்கே விசேஷமாக வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு நிற்கிறோம். ஆனாலும் பக்கத்தில் அந்த ஃபிஷ் ஃப்ரைடு, ப்ரௌன் ஃப்ரைடோட வாசம் எல்லாம் கமக்கமண்டு மணக்குது. வாசம் மூக்க துளைக்குது. அப்படியே பாருங்கள், இங்கால கிராமிய சித்த மருத்துவமனை பற்றிய அறிவுறுத்தல்களும் போட்டிருக்கணும். அது சம்பந்தமாக இங்கே வந்தால் இங்கே கழிச்சு கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் கலை சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கிறது. அதாவது பரதநாட்டியம், மியூசிக், மற்றது பேண்ட், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, எல்லா வகையான கலை நிகழ்வுகளும் இந்த ஸ்டேஜில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு டான்ஸ் அகாடமிலேயும் இருந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றாங்க. அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் இருந்து எடுக்கப்பட்ட சங்கு, சிப்பி அதுகளை கொண்டு ஒரு ஸ்கர்ட்டின் ரூமுகளுக்கு, வீடுகளுக்கு போடக்கூடிய ஒரு ஹேங்கிங் ஸ்கர்ட் மாதிரிக்கு செஞ்சு வச்சிருக்கணும். இது எல்லாமே கைவினை பொருட்கள் தான், கைகளால் செய்யப்பட்டது தான் எல்லாமே. பாருங்கள், அந்த சின்ன சின்ன சிப்பிகள், அந்த முத்துகள் அதுகளை வச்சு தான் செஞ்சுருக்கணும். இங்கே பாருங்கள் சிப்பிகளை, அதோட சங்கும் கீழே சங்கு தொங்குது. அந்த மாதிரிக்கு இது எல்லாமே கையால் தான் செஞ்சு எடுத்து கொண்டு வந்திருக்கணும். இங்கால கடல் உணவு ஒவ்வொரு இறாலும் 250 கிராம், அரை கிலோ அந்த மாதிரிக்கு இருக்குது. இது சிங்கரால் என்று சொல்லுவாங்க, பெரிய இறால். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய இறாலை கட்டி தொங்க வச்சுருக்குறாங்க. அடுத்தது ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம். நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் போட்டு சமைக்கிற ப்ரௌன் கலரில் இது பண்ணித்தானே வரும். ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வந்திருக்கணும். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்தோம் நாங்கள். மற்றது கைகளால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் பாருங்கள், இது எல்லாமே கைகளால் தான் செஞ்சுருக்குறாங்க. இது விளக்கேற்றுறது, அது உப்பு சாடி, உப்பு போட்டு வைக்கிறது. சின்ன மண் சட்டியில் செஞ்சுருக்கணும். கூட மண் சட்டிக்குள்ளே தான் உப்பு வைக்கணுமென்று சொல்லுவினோம். நாங்களுமே இதில் ஒன்று வாங்கியிருக்கிறோம். இந்த விளக்கும் உப்பு சாடியும் வாங்கி அதே மாதிரிக்கு இதுவும் மண்ணிலேயே செஞ்சுருக்கணும்.
அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச செ பக்கத்துக்கு வந்திருக்கிறோம் ஐஸ்கிரீம். ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓரமாக டயர்ட் ஆகினத்தால ஒரு ஓரமாக இருந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்புறம் பாருங்கள் பிள்ளையார் வாங்கினோம் 2 பிள்ளையார். எல்லாத்தையும் அவசர அவசரமாக முடித்து வீட்டுக்கு வந்தாச்சு.